கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, மதுரை உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் செவ்வாய்க்கிழமையன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் கனமழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வெள்ள தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகள் அனைவரும் இணைந்து பணியாற்றவும் அறிவுறுத்தல். சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய வானிலை முன்னெச்சரிக்கையாக நாம பெரிய அளவிலான சேதங்களை தவிர்க்க முடியும். முதியோர், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்கூட்டியே திட்டமிட்டு மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருவது ரொம்ப அவசியம். பல நாட்கள் பெய்ய வேண்டிய மழை காலநிலை மாற்றத்தால் ஒரே நாளில் பெய்வதால் சமாளிப்பது சவாலாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. வெள்ளத்தின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்படவும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு. முன்பெல்லாம் வடகிழக்கு பருவமழையானது பருவம் முழுவதும் பரவலாக பெஞ்சுக்கிட்டு வந்துச்சு. சமீப காலமாக காலநிலை மாற்றத்தால் சில நாட்கள்லேயே மொத்தமாக பெஞ்சிடுது. இன்னும் சொல்லப்போனால் சில மணி நேரங்கள்லேயே பருவகாலத்துக்கு மொத்த மழையும் கொட்டி தீர்ந்தது. இதை எதிர்கொள்வது தான் மிக முக்கியமானதாக இருக்குது. லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டது தொடர்பான விசாரணை தொடங்கும் முன்பே முதலமைச்சர் பேட்டியளித்தது ஏன் என ஆந்திர அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கடவுளை அரசியலில் இருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டும் எனவும் கருத்து. திருப்பதி லட்டு தயாரிப்புக்கு கலப்பட நெய்தான் பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் கேள்வி. கடந்த ஜூலை மாதம் எடுக்கப்பட்ட ஆய்வறிக்கைகளை செப்டம்பர் மாதம் வெளியிட்டது ஏன் எனவும் வினா. லட்டு கலப்படம் குறித்து ஆந்திர அரசு அமைத்துள்ள எஸ்ஐடி தொடர்ந்து விசாரிப்பதா அல்லது சுதந்திரமான அமைப்பை கொண்டு விசாரிப்பதா? மத்திய அரசு முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. லட்டு பிரசாத கலப்பட நெய் விவகாரத்தில் திருப்பதி மற்றும் திருமலையில் உள்ள தேவஸ்தான கிடங்குகளில் சிறப்பு விசாரணைக்குழு ஆய்வு. கோவிலுக்கு வெளியே உள்ள பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியிலும் குழுவினர் விசாரணை. நெய் கலப்பட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் உரிமையாளர் ராஜசேகர் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல். தங்களது தரப்பில் எந்த கலப்படமும் செய்யவில்லை என கூறி திருப்பதி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல். திமுகவில் அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வரும் சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்றும் கருத்து. வாரிசு அரசியல் அதே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். அமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றத்தின் ஜாமீன் நிபந்தனையின்படி கையெழுத்திட்டார். நாமக்கல் வெப்படையில் ஹரியானா கொள்ளையன் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறித்த நீதி விசாரணை தொடங்கியது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் விசாரணை நடத்தினார் குமாரபாளையம் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மாலதி. அமலாக்கத்துறை வழக்கின் சாட்சி விசாரணைக்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. தடயவியல் துறை உதவி இயக்குநர் சாட்சியம் அளிக்க ஆஜராகாத நிலையில் அக்டோபர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது வழக்கு விசாரணை. ஜாமீன் நிபந்தனைகளை செந்தில் பாலாஜி பின்பற்றுகிறாரா என்பதை காவல்துறை கண்காணிக்குமா என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. நிபந்தனைகளை மீறினால் செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் கேள்வி. உச்சநீதிமன்றம் விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று சந்தேகம் மக்களிடத்திலே உள்ளது.
உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பணிகளை தொடங்கினர். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசரும் தமது அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பணிகளை தொடங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் குறித்து பகுஜன் சமாஜ் கட்சி எழுப்பிய ஆட்சேபனைக்கு பதிலளித்தது தேர்தல் ஆணையம். கட்சிகளின் கொடிகளுக்கும் அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கும் ஒப்புதலோ அங்கீகாரமோ அளிப்பது இல்லை என விளக்கம். மதுரையில் அடுத்தடுத்து 5 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலம் வந்த மிரட்டலை அடுத்து பள்ளிக்கூடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தியது காவல்துறை. உச்சநீதிமன்றத்தில் யா என சொல்லக்கூடாது, எஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் அறிவுரை. இது காஃபி ஷாப் இல்லை, நீதிமன்றம் என்றும் தனக்கு யா என சொல்பவர்களை கண்டால் கொஞ்சம் அலர்ஜி எனவும் வழக்கறிஞருக்கு எச்சரிக்கை. வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட்டில் 3 உலக சாதனைகளை படைத்தது இந்திய அணி. குறைந்த பந்துகளில் 50, 100 மற்றும் 150 ரன்களை கடந்த அணியாக இந்தியா அபாரம்.